கணபதி வணக்கம் வைக்கப்பட்டதா? அது சமஸ்கிருதத்தில் இருந்தது. நான் மொழியாசிரியர் என்பதனால் எனக்கு அது புரிந்தது. அதில் ஒரு சொல் என்ன திக்கு முக்காட வச்சிருச்சு. ஒரு சொல், அந்த ஒரு சொல்லில் நான் அப்படியே தியானத்திற்குள்ள போயிட்டேன். ஏகதந்தாய வக்ரதுண்டாய கௌரி தனயே தீமஹி, கௌரி தனயாய தீமஹி இல்லையா? ஏக்கம்னா ஒண்ணு. யானைக்கு எப்பவுமே 2 தந்தம். கணபதிக்கு மட்டும் ஏன் ஏக்க தந்தம்னு சொன்னாங்க? ஏக்கம்னா ஒரு தந்தம். வக்ரதுண்டாய இன்னொரு தந்தம் உடைஞ்சிருக்கு. கௌரி தனையன், கௌரிக்கு மகன். கௌரிங்கிறது பவர்ஃபுல் மதர். பவர்ஃபுல் மதர்க்கான பைய விநாயகன். வீணா வெற்றி பெற முடியாதுன்னு அர்த்தம். விநாயகன் என்றால் அந்த நாயகனை வெற்றி பெற முடியாது, மூலக்கடவுள். அவன் கையில இருந்த 2 தந்தத்துக்கு ஒரு தந்தம் உடைஞ்சு இருக்கு. நான் கொஞ்சம் பின்னால போறேன். அந்த தந்தம் எப்படி உடைஞ்சது? கால மகாபாரதம் கதை சொல்கிறது. வியாசர் அதை உள்வாங்கி சூத்திரமாக சொல்கிறார். வேகமாக காலம் சொல்கிறது, வேகமாக வியாசர் சொல்கிறார். எழுதுவதற்கு யாரும் இல்லை. விநாயகனை அழைக்கிறார்கள். விநாயகன் உட்கார்ந்துட்டார் எழுதுறதுக்கு. கையில் புத்தகம். எழுத ஆரம்பிக்கும் பொழுது பேனா இல்ல. இவ்வளவு ஃபாஸ்டா இந்த காலத்தை எழுத முடியாது. எழுதுவதற்கு அந்த விநாயகன் என்ன செய்தாராம்? தன் தந்தத்தை உடைத்து எழுத தொடங்கினார் என்று புராணம் சொல்கிறது. எந்த கடவுளின் வணக்கத்தை சொன்னார்கள் தெரியுமா? உலகத்திலேயே யானை என்றால் அழகு அதற்கு தந்தம்தான். தன் அழகு குறைந்தாலும் பரவாயில்லை, கல்விக்காக அது பயன்பட வேண்டும் என்று தன்னுடைய தந்தத்தை உடைத்து கல்விக்காக பயன்படுத்திய விநாயகனை நீங்கள் உங்களுடைய கல்வியிலே முதல் கடவுளாக நினைத்து வணக்கத்தை முன்வைத்திருக்கிறேன். இன்வால்மெண்ட் ஒண்ணும் இல்ல. இந்த வெற்றி பெற்ற குழந்தைகள் இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதவியில போய் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, நீங்க ஒண்ணும் இல்ல. இங்க உட்கார்ந்துட்டு அந்த குழந்தைகள் முகத்தை மட்டும் பாருங்க. அந்த முகத்துல இருக்கக்கூடிய ஒரு தேஜஸும் ஒரு சீரியஸ்னஸும் ஒரு கவனமும் இருக்குல்ல, அதுதான் அவர்கள் உயர்வுக்கு காரணம். கவனம். ஒரு பையன் வந்தான், ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினான். மேடை, நான் இப்படி போறேன்யா, இப்படி பெரிய வேலை ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கையா. ஐயா சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? தவறான முடிவுகளை எடுத்து விட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய நிலையில் இருக்காதே. எதை முடிவு செய்கின்ற பொழுதும் ஒன்றுக்கு பலமுறை ஆராய்ந்து அதன் மீது முடிவு எடு என்று சொல்லி அந்த வினாடியில ஒரு அறிவுரை சொல்லி அனுப்புறாருங்க. யாருக்கு கிடைக்கும்? அந்த குழந்தை கவனமாக கேட்டுக்கொண்டால் அந்த குழந்தை வெற்றி பெறும் என்று அர்த்தம். நான் மொழியாசிரியர் தான், எனக்கு இன்ஜினியரிங்லாம் தெரியாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியுது. இன்ஜினியரா இருக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னா குவான்டிஃபிகேஷன் தான். யாரு குவான்டிஃபிகேஷனோட எல்லாத்தையும் பார்க்கறீங்களோ அவங்க தான் இன்ஜினியர்ஸ். இன்ஜினியர்ஸ் ஆர் நேஷனல் பில்டர்ஸ். ஒன்றை எப்படி பார்ப்பீங்க தெரியுமா? நீங்கெல்லாம் ஏன் உங்களுக்காக நான் இப்படி சொல்றேங்க, இன்னைக்கு சொல்றேன். உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகள் அத்தனை பேரும் வரலாறு படைத்துதான் வெளியேறுவார்கள். என்ன காரணம்னு சொல்லவா? இந்த காலேஜ்ல சேர்க்கறதன் மூலமாலாம் ஜெயிச்சிட முடியாது. இந்த காலேஜ் நீங்க ஜெயிக்கிறதுக்கு சில வாய்ப்புகளை தரும். உங்கள் குழந்தை அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் என்பதனை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நீங்களும் மனசுல வச்சுக்கோங்க. நான் உங்க எல்லாரையும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்பவே நான் சொல்லிடுறேன். You never get a chance, second chance to make a first impression. போயிடுச்சுன்னா போயிடுச்சு, அவ்வளவுதான்.